பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய காரியமெல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறது. நான் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் ஜெயம் எடுக்க முடியாமல் எல்லாம் யாரோ ஒரு நபரால் தள்ளிவிடப்பட்டது போல், யாரோ ஒரு நபரால் பதுக்கி வைக்கப்பட்டது போல், என் காரியத்தில் மேன்மை இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறேன். ஆனாலும் நான் செய்வதெல்லாம் தோற்று போய் வெறுமையாய் காணப்பட்டு கிடக்கிறேனேன்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்து தரப்போகிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயான உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் என்னை தேடி வருவார்களேயானால் அவர்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன். அநேகர் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சில ஜனங்கள், என்னுடைய தெய்வம், நான் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் என்னை தப்புவிப்பார் என்ற விசுவாச வாஞ்சையோடு அந்த நபர்கள் ஆண்டவரை தேடி வரும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கை உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. சத்துருக்கள் உன் குடும்பத்தில் இருந்து அகற்றப்பட போகிறான். இனி இருளின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தில் செயல்படுவதில்லை. உன் காரியத்துக்கு விரோதமாய் எவர்கள் எழும்பினார்களோ அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். உன் காரியத்தை செயல்பட விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய மாந்திரீக கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய காரியமாய் இருக்கலாம், தொழிலினுடைய காரியமாய் இருக்கலாம், வேலை காரியமாய் இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாய் இருக்கலாம், வருமான காரியமாய் இருக்கலாம், நில சம்பந்த காரியமாய் இருக்கலாம். எந்த காரியத்தை நீ செய்ய வேண்டுமென்று நினைத்து அதற்கு முன்னேற்பாடாய் காரியங்களை செய்யும்போது ஏதோ ஒரு தடை உன் வாழ்க்கையில் வந்து விடுகிறதல்லவோ, இந்த தடைகளை உடைக்க முடியாதபடிக்கு பண விரயம் ஆகிக் கொண்டிருக்கிறது, வீண் செலவுகள் ஆகிக் கொண்டிருக்கிறது, மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிக் கொண்டிருக்கிறது, வழக்கு விஷயமாய் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல காரணங்களால் உன்னை காரியங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சத்துருக்களின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் முறியடித்து தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முந்தினவைகளை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றப் போகிறது. நீங்கள் அதை அறியீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கும்
உண்டாக்குவேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் குடும்பத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல நான் ஒரு துவக்கத்தை வைக்கப் போகிறேன். எந்த இடத்துல குறைவு காணப்பட்டு கிடக்கிறதோ அந்த இடத்துல நான் நிறைவை தரப்போகிறேன். உங்கள் குடும்பங்களை மேன்மையாய் வளர்ச்சியாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு நான் சித்தம் வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா, அந்த புதிய காரியத்தை என் குடும்பத்தில் நீர் செய்யணும், என்னோட வாழ்க்கையில் செய்யணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யணும், என் தொழிலின் மேலே செய்யணும், என் கையின் பிரயாசத்தில் செய்யணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை அந்த கிருபைகளை நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உங்களை விருதாவாய் விட்டு விடுவதற்கல்ல, என் சமூகத்தில் அமர்ந்திருந்த உங்களுக்கு நான் ஏதாயிலும் ஒரு புதிய காரியத்தை உன் குடும்பத்தில் செய்ய போகிறேன். நீ ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த காரியம் மகிமையாக இருக்கும். நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த காரியங்கள் நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே காரியம் நீ தோற்று போகும் என்று நினைத்த அதே காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றப்படும். நீ அதை சுதந்தரிப்பாய், நீ அதை பங்கிடுவாய், நீ அதை மேற்கொள்ளுவாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. புது புது காரியத்தை, புது புது கிருபைகளை எங்கள் குடும்பத்தில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில் வைக்கப்படுமே ஆனால் நான் உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த அடைக்கலத்தில் தேவரீர் என்னை உயர்த்தி வைக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் அல்லவோ ஆண்டவரே, அதை நீர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் உமக்கென்று எழும்பி ஜொலிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.